8 மணிக்கு திருவண்ணாமலைக்கு கிளம்பணும்னு பிளான் பண்ணோம்டா. இப்போ டைம் என்ன ஆச்சு? 11:45 ஆகுது. அவனுக்கு ஃபோன் பண்ணடா. எங்கடா இருக்க? இது வந்துனேங்கறடா. வந்துனே இருக்க டேய். எவ்வளவு நேரம்டா வெயிட் பண்றது? மச்சான் டிராஃபிக் டா டேய் இங்க. வந்து கொஞ்சம் சமாஜி மச்சான் டேய். சீக்கிரம் மச்சான் சொல்றா விட்ட. டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் ஸ்டேட்மென்ட்ல 2 செக் பண்ணிட்டேன். மழை வேற பெய்யுதுடா. நான் சொன்னா 8 மணிக்கு கிளம்பிட்டு 9 மணிக்கு வரேன்ட்டு போனேன். நான் வந்தேனாங்கறேன். மழை நான் டிராஃபிக் வரணும் மாட்டிக்கினா நான். இது வட்டா 10 நிமிஷம் வந்துருவேனா? 10 நிமிஷம். இப்போ மணி என்ன தெரியுமா? 12 ஆக போகுது. கீழ பாக்கெட்ல விக்கிறதுக்குள்ள நான் வந்து நின்னுறேன். 5 நிமிஷம் தான் டைம். நீ வரலனா வண்டி எடுத்துரு. நான் வட்டனா போய்டா. யாரை பார்க்க போறேன்னு கூட சொல்ல மாட்டாங்கறான்டா அவன். பொண்ணுங்கன பார்க்க போயிருப்பானோ. இன்னைக்கு அவன் என்ன அடி வாங்குறான்றத மட்டும் நீங்க பாருங்க. என்ன அடிங்கறத மட்டும் நீ இன்னைக்கு பாக்குறீங்க. நம்ம வேணா விட்டு அவனை வந்து பஸ்ல வர சொல்லிடலாமா? 8 மணிக்கு சொன்னா கிளம்பிட்டேன்னு சொல்லிட்டு இப்படிதான் ஒரு நாள் பண்ணா. கிளம்பிட்டேன் சொல்லிட்டு கடைசி கக்கூஸ்ல தான் இருந்தான். இது வரைக்கும் அவன் வரான்னு சொல்லி ஒரு நாள் கூட அவன் கரெக்டா வந்ததே கிடையாதுடா. 8 மணிக்கு போயிட்டு எத்தனை மணிக்கு வரேன்னு சொன்ன? சரி எங்க போன? இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? யார் அந்த ஃப்ரெண்டு? யாரு அந்த ஃப்ரெண்டு? யாரு சொல்லு. நீ யாரு என்னன்றத சொல்லாம கதவை திறக்க மாட்டேன். மழையில நானே கொஞ்ச நேரம் பையன் கிட்ட எப்படி 4 மணி நேரம் பையன் கிட்ட என்னடா பேசுவ? நான் எவ்வளோ என் ஃப்ரெண்டுங்க பாக்குறேன்டா. என்னடா எப்படிடா இருக்க? நல்லா இருக்கியா? வீட்டுல எல்லாம் நல்லா இருக்காங்கடா. எங்கடா வேலை பாக்குற? எவ்வளோடா சம்பாதிக்கிற? கல்யாணம் ஆயிடுச்சு. என்ன பரமசா எப்படி இருக்க? இதுக்கப்புறம் எங்களுக்கு பேசுறதுக்கு கண்டென்ட்டே கிடையாது. நீ சொல்லு, நீ யாரை பார்க்க போனன்னு சொல்லு. எங்க போன? யார் அந்த ஃப்ரெண்டு? சரி அந்த ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணு தம்பி. அந்த பையன் ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவனுக்கு ஃபோன் பண்ணு. திட்டட்டும். என்னைய திட்டுறான்? எத்தனை மணி நேரம் ஆச்சு? திறக்க முடியாது. எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி யாரை பார்க்க போனேன்? யாரு அந்த ஆள்? யாரு? நான் என்ன சொல்றேன், அவன் பஸ்ல ஓட்டுற நம்ம கிளம்பலாம். துரோகம் பண்றவா, கொலை செய்யறவா, மத்த உயிரை மதிக்காத வாழ்க்கை இந்த தண்டனை. நீங்க லேட்டா வருவியா? லேட்டா வருவியா? கை வை நசிங்கட்ட கை வை. டேய் நேத்து வாங்கின பொரிடா அது. நேத்து ஐயா காப்பாத்துறா என்ன காப்பாத்துறா. டிக்கி லைட்டா ஓப்பன்ல இருக்கிற மாதிரி இருக்குண்ணா. கார் நவரே ஆனே ஆவாது. அப்படியா? இது சொன்னாலும் நம்ம இப்ப நீ யாரை பார்க்க போற? சரி ஓகேடா. யாரை பார்க்க போறியோ, யாரை பார்க்க போறேன்னு தெரியும், என்ன பேச போறேன்னு தெரியும், எவ்வளவு நேரம் ஸ்பெண்ட் பண்ணுவேன்னு தெரியும். அதுக்கேற்ற மாதிரி டைம் சொல்லாம ஏன்டா எப்போ போனாலும் 1 மணி நேரம் 2 மணி நேரம் எக்ஸ்ட்ராவே வர? அந்த எக்ஸ்ட்ரா 2 மணி நேரத்தை சேர்த்து சொல்லிட்டு நாங்க வேற ஏதாவது பிளான் பண்ணுவோம்ல. யாரை பார்க்க போனேன்? ஃப்ரெண்டுண்ணே தான் சொன்னாங்க. யார் அந்த ஃப்ரெண்டு? ஸ்கூல் ஃப்ரெண்டு. டேய் எப்படியே அந்த ஃப்ரெண்டு வந்து ப்ளூ கலர் சுடிதார் போட்டுக்கிட்டு மேலே வந்து ஒயிட் கலர் ஷால் போட்டு ஒயிட் லெகின் போட்டுக்கிட்டு வந்தானா? எல்லாத்தையும் நாங்கள் பார்த்துட்டு தான்டா இருந்தோம். கொஞ்சம் மாறிட்டானே. நான் பொம்பளையா மாறிட்டே வரேன். டாக்டர் சொல்லிச்சு 30 daysல கம்ப்ளீட்டா பொம்பளை ஆயிடுவேன்னு. அதனால தானே இப்ப நீ சந்தேகமா இருக்கு. அவன் பொண்ணா மாறிட்டாங்கிற. 1 மணி நேரம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு 4 மணி நேரம் கழிச்சு வர. என்ன செஞ்சுட்டு வந்த? அண்ணா அவன் ஃப்ரெண்டு தானே, பையன் தானே. பையன் தான். நான் நம்பணும் இப்ப. ப்ளூ கலர் அது சுடிதார் கிடையாது. அது இன்னைக்கு ஃபங்க்ஷன் இல்ல, இது இல்ல, நல்ல நாள் இல்ல. சரி. அதனால வந்து அந்த இது போடுவாங்கல்ல. எது? குர்தா அது போட்டிருந்தாங்க. ஷால் கிடையாது. அது மழை பெய்யுதுன்னு சொல்லிட்டு ஒரு இது மாதிரி தலைவி சுத்திட்டு இருக்கான். யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையெல்லாம் வாசிப்பீங்க. ஏய் பேரை சொல்லு. பேரை சொல்லி கூப்பிடு மோஸ். டேய் சத்தே. ஏய் அவன் பேரை சொல்லு. பேரு சொல்லுன்னா பேரு கூட சேர்த்து அண்ணன் சொல்றா. வயித்த வேற கலக்குது. இதை வேற சொன்னா திட்டு வாங்கி. வயித்த கலக்குதா? இல்லண்ணே, இங்க ஒரு கலக்கிய கடையில நல்லா இருக்கும். கலக்கி இலக்கிலாம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நம்ம வந்து கிரிவலம் போறோம். அதனால வந்து இன்னைக்கு உங்களுக்கு ஃபுல்லா வெஜிடேரியன் தான். ஏது வெஜிடேரியனா?
என்னது ஒரு நாள் நம்ம வாழ்நாள்ல நான்வெஜ் கிடையாதா? அண்ணே இருண்ணே, ஒரே நிமிஷம் இருண்ணே. என்ன நான் எத்தனை நாள் வாழ்வேன்னு மட்டும் சொல்லிடுறேனே. நீ பிடிக்கிற தம்முக்கும் நீ குடிக்கிற குடிக்கும் எனக்கு தெரிஞ்சு இன்னொரு 3 மாசம் தான் வாழ்வேன். ஜென்ரலா கேட்கல. பாப்போம் இன்னைக்கு. தவறு உன் கூட இருக்கவன் ஒருத்த குசு குசுன்னு உங்ககிட்ட ஏதாவது ஒன்று சொல்லுவான். அவன் சொல்றதெல்லாம் கேட்காத. ஐயோ அங்கிள் அது நாங்க இல்ல, தோ இவன் தான் குசு குசு. சொல்லுவாமா? 1000 காசு இருக்கு. 1000 ரூபாய் என்கிட்டயா? இல்ல மாமா என்கிட்ட ரெயின் கோட் வாங்கிட்டு போட்டா. ரெயின் கோட் 1000 ரூபாய்க்கு ஏன்பா? 30 ரூபா அந்த கவர் இருக்கு பாருப்பா. 1 ரூபா கவர் வாங்கு, இல்லன்னா அது கூட தேவையில்ல. பேக்கரி போ, நம்ம பேக்கரியில டீ குடிச்சோம்ல. ஓரமா தானே நின்று இந்த கிழிச்சிரும். உன்னை பார்த்துட்டு தான் வந்தேன். என்ன அனுப்பணும்? ஒரே நிமிஷம் லைன்ல ஏறி எவ்வளவு இருக்குன்னு பார்த்து சொல்றேன் பாரு. உனக்கு 190 ரூபா இருக்கு. ஏய் அதான் சொல்றேனே மாமா, அந்த ஒரு கவர் மாதிரி ஒரு இது வரும் பாரு, ரெயின் கோட் பெருசா இருக்கும் பாருடா. சரி மாமா, ரெயின் கோட் இருக்குதாங்க? கடவை தானே பார்த்து வச்சிருக்கியா? அதான்டா ரெயின் கோட் எதனா பார்த்து வச்சிருக்கியாங்கன்னு கேக்குறேன். கடையில நிக்கிற அந்த கடைக்கார என் மனசுல உள்ள பாரமே குறைஞ்சிருச்சு. ஏய் யாருன்னா 1000 அனுப்பிச்சுடுங்க. அடே அவனுக்கு பாவம்டா. டே இருக்காடா உன்கிட்ட? காட்டவா? என்னது நீ காட்டுறதெல்லாம் பார்க்க முடியாது. அந்த மாதிரி அந்த அங்கிள் போற மாதிரி தலையில பாலித்தீன் கவர். சொன்னா கேட்க மாட்டான். சொன்னதுதான் அவன் என்ன சொன்னான்? நான் சொல்றத மட்டும் செய். அது 30 ரூபா தான்டா வரும். அது உன்னை ஒன்று கேட்பேன் அப்படி பாடக்கூடாது. லேட்டா வந்தல அதுக்கு சரத்தன்னு கேட்பேன் உண்மை சொல்ல வேண்டும் யாரை சென்றாய் லேட்டா நீயும் வந்தாய் லேட்டா நீயும் வந்தாய். சென்னையில இருந்து திருவண்ணாமலை போயிட்டு இருக்கிறோம் ஜிஎஸ்டி வழியா. இப்போ என்னன்னா நம்ம திண்டிவனத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு ரைட் வரும் செஞ்சி வழியா நம்ம திருவண்ணாமலை போறதுக்கு. அந்த இடத்துல நிறுத்திட்டு இந்த அம்மா டீ டைம்ல வந்து டீ சாப்பிட்டுட்டு இல்லையா பாதாம் பால் நல்லா இருக்கும் தம்பி. அப்ப கூட்டிட்டு வா. ஐயா வாய பாரு. 70 கிலோமீட்டர் கிட்ட வந்துட்டோம். சின்ன ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட்டுக்காக நிறுத்திருக்கோம். நிறுத்திட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி நம்ம வந்து திருவண்ணாமலை போக போறோம். லேட் பண்ணார்ல இவரு, அதனால இவரை எத்தனை வருஷத்துக்கு இதை சொல்லி காட்ட போறீங்க? இனிமே நான் அதை பண்ணவே மாட்டேன் சாமி. தெரியாம வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் லேட்டா. இனிமே நான் வந்து லேட்டா வர மாட்டேன் சாமி. நான் ஒரு 2 மணி நேரம் எக்ஸ்ட்ரா டைம் கேட்டு கூட வாங்கிக்கிறேன். 3 மணி நேரம் நாதாரி போதும் பொழுது என்ன போட்டு கொடுக்குது. போட்டு குத்துன்னு சுத்துறானுங்க. அதனால என்ன வரப்போகுதுன்னு தெரியல. இல்லாதப்போ என்ன நான் சொல்லணுமோ எல்லாத்தையும் சொல்லி நல்லா அவரை வந்து இப்படி திருப்பி விட்டுக்கிறானுங்க. அவர் நல்லா ஆடுறாரு போட்டு கண்ணாடி போட்டுக்கின்னு நல்லா கமுக்கமா இருப்பான் பாக்குறதுக்கு. கருப்பு காஞ்சி மாதிரி இருப்பாரு. அந்த நாய் தான் எல்லா வேலையும் பார்த்துட்டு போய்க்குது. இன்னைக்கு ஈவினிங் வந்து கிரிவலம் போறோம் இல்லையா, அதனால வந்து நோ நான்வெஜ். அதனால வந்து ஒரு வெஜ் ஹோட்டல் சாப்பிட்டு இருக்கிறோம். எதுக்கு 2 ரூம்? ஃபர்ஸ்ட் 2 ரூம் எதுக்கு ப்ரோ? போலாமா? ஒன்று செகண்ட் ஃப்ளோர்ல ஒன்று மேல. செகண்ட் ஃப்ளோர்ல போயிட்டு இது பக்கமே இருக்கக்கூடாது. நம்ம செகண்ட் ஃப்ளோர் போயிடலாம். பார்த்து பாருங்க எடுத்துக்கல. நான் சொன்னேன் போனேன் வரேண்ணே. இந்த எடுத்துட்டு வரேன். மீட்டர் பாக்ஸில் எடுத்துரும். மீட்டர் பாக்ஸில் பாரு சூப்பராக புதுசாக இருக்குதுல்ல. பின்னாடி இவனை நம்பி தனியாக விட முடியல. இவனுங்களை முன்னாடி விடக்கூடாது. விட்டோம்னா நம்ம போனதுக்கு அப்புறமா கேமரால ஏதாவது இடமா பேசுறாங்க.
நம்ம இருக்கும்போது அண்ணே சரத்தண்ணேன்னு வாங்க. நம்ம போனதுக்கப்புறம் நம்ம வாயில் கொஞ்சம் வெண்ணெயை தடவி திண்ணில் படுக்க வைப்போம். அதனால தான் இவனை எப்பயுமே தொத்தி விட்டுறேன். கேமரா பக்கத்தில் அவனை விடக்கூடாது. இல்லை போ செருப்பு எல்லாம் ஒண்ணுமா திரும்பி போயிட மாட்டாங்களா? திரும்ப மாட்டாங்க. இது ஒரு ரூமு.